சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? நல்லெண்ணெய் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தலை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல 5 to 10 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெயை ஆட் பண்ணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கார்லிக், 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதனோட சுவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகமும் வெந்தயமும் கலந்த தூள், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவில் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு வதக்கலோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை பல்ஸ் மோடில் போட்டு அதையும் இங்கே ஆட் பண்ணி நல்லா நான் மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி வதக்கிக்கிட்டேன். பெரிய எலுமிச்சை சைஸ் புளியையும் இங்கே கரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்ட வத்தலையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியாச்சு. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரையிலும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெள்ளை பாகையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ சுண்டை வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி.